கடைசி பாடம் தேவ ஊழியத்தின் நிறைவு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம வந்து இந்த வாரத்தில் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோட இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்குள்ளாக போவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை நல்ல பாடங்களை எங்களுக்கு இந்த காலாண்டு முழுவதும் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி சாமி. தேவனுடைய ஊழியத்தில் நாங்களும் பங்கு பெறணுங்கிற அந்த ஒரு பாரம், வாஞ்ச, ஏக்கம் எங்களிடத்துல வர்றதுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு ஆவியானவரை கொடுங்க. இந்த கடைசி பாடத்தையே நாங்கள் நன்றாக டிஸ்கஸ் பண்ண, இதிலேருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள அப்படிங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேசுகிற அடிமையை மறைத்து தேவனை வழிபடுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே வெளிப்படுத்தல் புஸ்தகம் அப்படின்னா என்ன நமக்கு தோணும் அப்படின்னா, அது வந்து கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நடக்குங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறார். அது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இப்படி தான் நம்ம வந்து வழக்கமாக அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஆசிரியர் இந்த வாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு ஊழியம், அது ஒரு ஊழிய புஸ்தகம் அப்படின்னு வந்து சொல்கிறார். நம்ம பார்த்துக்கிற பார்வை வேறு. தானியேல் ஆகட்டும், இல்லை வெளிப்படுத்தல் ஆகட்டும், எசாயா, எசேக்கியேல் எல்லாமே என்னென்னா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆனால் இப்போது ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஊழிய புஸ்தகம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா வசனம் வெளிப்படுத்தல் 1:4 அதில் ஒரு வார்த்தை வருது. வெளிப்படுத்தல் 1:4 அதாவது வாசிங்களேன். வெளிப்படுத்தல் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இதில் இப்போ ஜென்ரலாக முன்னாடி நாங்கள் படிக்கும்போது என்ன யோசிச்சோன்னா, இதில் என்ன பார்க்குறோம் பாருங்களேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அப்படின்னா நமக்கு முதல்ல யாரை தோணும்? இயேசு கிறிஸ்துவை தான் தோணும். ஆனால் இங்கே ஆசிரியர் யாரை சொல்கிறாருன்னா பிதாங்கிறாரு. அப்போது இது யாரை குறிக்கிற வார்த்தை? இப்போ இயேசு தேவன் இதில் வந்து பிதா வந்து வருகிறவரா? இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிதாவை குறிக்கிறதா சொல்கிறாங்கன்னா, அப்போ வருகிறவர்னா என்ன? இயேசு கிறிஸ்து தானே வரப்போகிறவர். இப்போ பிதா வரப்போகிறவரா? என்ன இதுக்கு உங்களுடைய பதில்? இப்போ நம்ம இதில் வாசிக்கிறது ஜென்ரலாக இதை பார்த்தோம்னா, இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர், இது 3 வார்த்தைகளையும் பார்த்தா எல்லாரும் நம்ம படித்தது வந்து இயேசு கிறிஸ்து தான் நம்ம படித்தோம். அப்படி தான் நிறைய தடவை பேசி கூட இருக்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வரப்போகிறதுனா என்ன அர்த்தம்? யார் வரப்போகிறவர்? இதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அக்கா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது இதில் வந்து நம்ம பார்க்குறது 3ஆம் வருகையில் கூட இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வர்றாரு. அதுக்கப்புறம் வர்றாரான்னு தெரில பிதா. அது எந்த டைமில் பிதா வர்றாரு அப்படின்னு தெரியலைங்க. ஏன்னா 3ஆம் வருகை இயேசு கிறிஸ்து வர்றது எதுக்காக? பாவிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து வர்றார். இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இது இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவருங்கிறது பிதாங்கிறது இந்த புதிய வானம் இல்லை, அதை ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேற வசனங்கள்லாம் எங்களுக்கு தரணும். நீங்க தான்க்கா சொல்லணும், நீங்க தான்க்கா சீனியர். இல்ல இல்ல அப்படி கிடையாது. இது நாள் வரைக்கும் வந்து இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இது பண்றாங்க. இப்ப பிதாவும் 3வது வருகையில, அப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்ப எல்லாருமே வராங்க அப்படிங்கிற மாதிரி தானே. ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா, பரலோகம் வந்து பூலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சொல்றோம் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. புதிய எருசலேம் வந்து வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வந்து புதிய எருசலேம் வருது அப்படின்னு தானே சொல்லி சொல்றாங்க. என்னன்னா அது வந்து சபையை தான் புதிய எருசலேம் அப்படின்னு வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். அதான் மணவாட்டி. மணவாட்டினா என்ன? புதிய எருசலேம் சபை. அதான் சபைனா அந்த புதிய வெளிப்படுத்தல் அந்த 19 to 22 ஒரு இடத்துல, அந்த 19 to 22 கூட வந்து அங்க பிதாவோ பரிசுத்த ஆவியானவரோ இருக்கிறாருங்கிற மாதிரி வருதா? சொல்லுங்க.
சொல்லுங்க பிரதர். பேசுங்க சிஸ்டர். நான் இவருங்க பெரிய ஆள் ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க, சுமதி பிராங்க்லின். நாங்கிட்ட அதோட பெரியவங்க ஒருத்தவங்க அந்த இடத்துல வந்து ஒரு வசனம் வரும், இயேசு கிறிஸ்துவே அங்க வந்து சூரியன் சந்திரன்லாம் இருக்காது, இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆமா, அங்க வந்து சூரியன் கிடையாது, கடல் கிடையாது, அங்க யாரு தான் வெளிச்சம்னா தேவனே வெளிச்சமா இருப்பார், வெளிச்சம் அப்படின்ட்டு தான் வருது. ஆமா. அப்ப இதெல்லாம் வந்து பாக்குறப்ப வந்து பரலோகமே கீழே வந்துருது, அவரை ஷிஃப்ட் பண்றாருங்கிறதுக்கான வசனம் ஒண்ணு வேணும். அது நம்ம தீர்க்கதரிசி சொல்றதுதான்க்கா. இதை வந்து தீர்க்கதரிசி சொல்றாங்கிறதுக்காக வந்து மத்தவங்க கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிங்க. இன்னொன்னு வந்து இந்த வசனம் வந்து பிதாவை தான் குறிக்குதுங்கிறதுக்கு இன்னும் வேற இடத்துல எங்கெங்க இருக்கு? சிஸ்டர் நீங்க சொல்றது முந்தின கரெக்ட். பூமி, அப்போ முந்தின பூமிங்கிறது இத வந்து ஆல்டர் பண்றாரு. அக்கா திரும்ப வந்து வார்த்தைகளினால வேண்டி புதுசா அவர் கொண்டு வரல. அக்கா இப்போ இதில் என்ன பார்க்குறோம், நீங்கள் உங்கள் கருத்துக்கே வர்றேன். இப்போ நம்ம என்ன இதில் பார்க்குறோன்னா, புதிய எருசலேம் தான் கிறிஸ்துவோடைய மனவாட்டி. அந்த புதிய எருசலேமுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா இங்கேருந்து போன பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அப்போது பரலோகமே இறங்கி கீழே வருது அப்படின்னா அங்கே பரலோகத்தில் பிதாவுக்கு என்ன, அங்கே எங்கே தனியாக அவர் உட்காந்துருக்க போகிறாரு? கிறிஸ்து இங்கே வந்துடுறாரு, 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்க போகிறாங்க. அப்படி தானே இன்டேரக்டாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறதுக்குலாம் வேலையே கிடையாதுங்க. அப்போ இன்டைரக்டா நிறைய எல்லாமே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம இன்டைரக்டா ஒன்னொன்னுக்கு நம்ம மற்றவங்க கிட்ட கேட்குறோம்ல, பைபிள்ல ஆதார வசனத்தை காட்டுங்கன்னு நம்ம மற்றவங்க கிட்ட கேட்குறோம்ல, அது போல வேண்டி மற்றவங்க கிட்ட இந்த வசனம் இப்போ வந்து சொன்னார்ல, பிதா தான் வந்து இருக்கிறவர் மூணு இதுக்கும் வந்து சொல்றாரு. இதை வந்து பிதாவை குறிக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சொன்னதே கிடையாது. இது நாள் வரைக்கும் வந்து இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை இதுதான் வந்து சொல்லிட்டு அந்த வசனத்தோட இது பண்ணாங்க. அப்ப ஒரு வசனம் வந்து அதுக்கான இதை வந்து நம்ம தேடி பார்க்கறோம்னா பைபிள்ல இன்னும் வேற இடத்துலயும் அதுக்கு ஜோடி வசனம்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப இதுக்கான ஜோடி வசனம் எங்க இருக்கு? அப்போ இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுப்போம். போதகர் வந்த உடனே இதை பற்றி கண்டிப்பாக இதை நம்ம கேட்குறோம். அதாவது பிதா வந்து அங்கே, அதாவது புதிய எருசலேம், அப்போது புதிய எருசலேம் வந்து பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி வருது. இறங்கி வரும்போது பரலோகத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பூலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ எல்லாம் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேங்கிறது பூலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் இதுக்கான வசனம் எக்ஸாக்டாக தெரியல. இப்போ ஜென்ரலாக பார்க்குறது பரலோகம் புதிய எருசலேம் கீழே இறங்கி வருதுன்னா அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் கீழே வர்றாங்க. அதுல பைபிள்ல எங்களுக்கு வசனம் வேணும். இப்ப அடுத்தவங்ககிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம தீர்க்கதரிசி சொல்லி இருக்காங்கங்கறத வந்து டக்குன்னு எல்லாத்துலயும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ இதுல நீங்க கேட்குற கேள்வி ஏற்கனவே இது ஒரு பிரச்சனை வந்தது. எப்படின்னா, நான் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது பிதா திருத்துவத்தில் பிரச்சனை. சரிங்க, நீங்கள் வந்து வெளிப்படுத்தல் 3, 4, 5 எல்லாம் சொல்கிறீங்க. அங்கே வந்து நீண்ட ஆயுசு உள்ளவர் உட்காந்துருக்காரு, பிதா உட்காந்துருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் போகிறாரு, புக்கு வாங்குற 2 பேர் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ 3வது ஆள் எங்கே இப்படிங்கிற கேள்வி வருது. பைபிள் ஃபுல்லுமே பார்த்தாகவே 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துலையுமே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது வருது, அந்த வசனம் வருது. இங்கே பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர்கள் 3 அப்படிங்கிறது யோவானில் பார்க்கிறோம், 1 யோவானில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உன்னிடத்துல வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஸோ நிறைய வசனங்கள் எதுக்கு இருக்குது, நாங்கள் வி அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கு. இல்ல ஒண்ணுக்கு மேல இருக்கிறவங்களே வந்து 2 பேர் இருந்தாவே நாங்கள்ங்கிற அந்த மீனிங் தான் வருது. நான் இதை வச்சு திருத்தத்துக்குள்ளாரெல்லாம் நான் வரல, அதனால ஆவியானவர் இல்லைங்கிற அந்த இதுக்கும் நான் வர கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த பரலோகம் வந்து கீழே இறங்கி வருது, எருசலேம் அப்படிங்கறத தான் அவர் வந்து கொடுக்குறாரு. ஏன் எருசலேம்னு கொடுக்குற இடத்துல வந்து அந்த இடத்துல பரலோகம் கீழே இறங்கி வருதுன்னு கொடுத்துருக்கலாமே, அதை ஏன் மறைக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அதான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் வந்து இத வந்து இப்ப புதுசா வந்து
மைக் இல்லை, 3 பேருமே அதே ஒரே கான்செப்டில் தான் இருக்கிறாங்க. பாஸ்டர், ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க பாஸ்டர். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இங்கே பிதாவை குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. பிதாவை குறிக்கிறதுக்கு இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவரும். இப்போ இதுக்கு முன்னால் இதை வந்து எந்த பார்வையில் பார்த்தோன்னா, இந்த இருக்கிறவரும், இருந்தவரும், வருகிறவருங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் 2ஆம் முறை வரப்போகிறார். இப்படி தான் வந்து பார்த்தோம். பட் இந்த பாடத்த புஸ்தகத்தோடைய ஆசிரியர் இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறாருன்னா, இதை வந்து பிதாவை குறிக்கிற வார்த்தை. இந்த பிதாவை குறிக்கிற வார்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே பரலோகம், அதாவது புதிய எருசலேம் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பரலோகத்தோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இப்போ இங்கே வந்து குமாரனும் பரிசுத்த ஆவியும் பிதாவும் 3 பேருமே இங்கே இருப்பாங்க. ஏன் இங்கே இருக்கிறாங்கன்னா, மற்றவங்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்காமல் அவங்க வந்து அப்படியே வாழ்க்கையை ஓடுறாங்க. அவங்களுக்கு பாவம் பிரச்சனை தெரியாது. இப்போ நாமெல்லாம் உபத்திரத்துலேருந்து வந்தவங்க. இதனால் தேவன் நம்ம மேலே உள்ள அந்த அன்பினால் இங்கே அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் மற்ற உலகத்தில் இருக்கவங்க படலை. இது நாம் படித்து புரிஞ்சுக்கிட்டது. இப்போது இதற்கான வசனத்தை அக்கா கேட்குறாங்க. இப்போ பரலோகம் வந்து பூலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது என்னால் நீங்களும் நானும் வேணால் படிச்சுக்கலாம், தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னு படிச்சுக்கலாம். ஆனால் இதுக்கான வசனம் வேணும். நான் போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் தான் வர்றாங்க. பிதாவு குமாரனை பற்றி தான் பேசுறது ஒழியே பரிசுத்த ஆவி வந்து வெளிப்படுத்தல எங்கேயுமே இப்போ வந்து பிதா உட்காந்துருக்கிறாரு, குமாரன் வர்றாரு, ஆட்டுக்குட்டியானவர் வர்றாரு, புஸ்தகத்தை வாங்குறாரு, ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்ளுங்க. இது மாதிரி 2 பேரை பற்றி தான் பேசுறது ஒழியே 3ஆவது ஆளை பற்றியே பேசலை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அட்வான்டேஜ் நமக்கு தெரியுது. ஆனால் இதை நம்ம இன்னொருத்தட்ட போய் பேசும்போது நம்ம எவிடன்ஸ் காமிக்கணும். பிதா வந்து பரலோகம் ஷிஃப்ட் ஆகுது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? இந்த விஷயங்களை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நல்ல கேள்விதான். சில விஷயங்களுக்கு வந்து பைபிளில் வசனங்கள் இருக்காது, நம்ம தான் புரிஞ்சுப்போம். பைபிள் வந்து கேனானிக்கல் அண்ட் நான் கேனானிக்கல் லெட்டர்ஸ் அப்படி தான். சில விஷயங்கள் வந்து தீர்க்கதரிசிகளின் பேரில் எழுதப்பட்டிருக்கோம், சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்காது. அப்போ எழுதப்பட்டிருக்காத ஒரு விஷயத்தை நம்ம படித்து வச்சுருக்கிறோம், அவங்க வந்து சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து எலன் ஒயிட்டை வந்து நான் கானானிக்கல் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள ஏற்றுக்கிடுறோம். அப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகள் தான் நமக்கு சரியான ஒரு பாதை, அதான் வேதம் சாட்சி ஆகமம். அப்போ அவங்க சொல்கிறத நம்ம அதை ஏற்றுக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் இந்த ஆழமான சத்தியங்களை அவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு இன்னும் பக்குவப்படலை. அவங்கக்கிட்டலாம் போய் இதை நம்ம பேச வேண்டிய சூழல் அவங்கள்ட்ட எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுடைய மற்ற எல்லா மூலோபதேசங்களையும், நம்மளுடையங்கிறத விட வேதத்தினுடைய எல்லா மூலோபதேசங்களையும் அவங்க ஏற்று அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது தான் இதை அவங்களால ஏற்றுக்க முடியுமே தவிர, இது வந்து எடுத்தோடனே அவங்கள்ட்ட போய் நம்ம பேச வேண்டிய சத்தியமும் இல்லை. புரிஞ்சுக்கலாமாப்பா சார்? இப்போ புதிய எருசலேம் அங்கேருந்து இங்கே கீழே இறங்கி வருது. எங்கேருந்து வருது? பரலோகத்திலேருந்து. எந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிவில் இங்கே உள்ள துன்மார்க்கர்களுக்கு அந்த அழிவு கொடுக்குற டைமில் வருது. அப்போ இப்போ புதிய எருசலேம்ங்கிறது என்னென்னா அங்கே உள்ள பரிசுத்தவான்கள் தான். அவங்க இறங்கி வரும்போது அப்போ பரலோகம் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இன்டெரக்டாக அப்படி எடுத்துக்கிறதா? இப்போ அக்கா வந்து இதெல்லாம் வந்து எடுக்காது, வசனத்தை போடுங்கன்றாங்க. அதான் இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு பைபிளில் வந்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஆன்சர் வந்து பைபிளே தான் தரும். ஒரு வசனமும் வந்து ஜோடி இல்லாமல் போகாது. இதெல்லாம் வந்து சொல்லியும் கொடுக்குறீங்க. அப்புறம் திடீர்னு இப்படி வந்து சொன்னீங்கன்னாக்கா எப்படி? இது அதான் இதுக்கு அந்த வசனத்தில் இருக்கிற கருத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதே மாதிரி வசனங்கள் இருக்கத்தான் செய்யுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ இந்த வசனம் வந்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இணையான வசனங்களை தான் நம்ம பார்க்கலாம். இப்போ அங்கே நம்மளுடைய புரிதல் ஆரம்பத்தில் என்னவா இருந்திருக்குது அப்படின்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறதாக நம்முடைய புரிதல். நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே இருக்கிற ஊழியக்காரர்கள், உங்களை சந்திச்சிருக்கிற ஊழியக்காரங்க அப்படி அதை அந்த வசனத்தை அப்படி டீச் பண்ணி கொடுத்துருக்கிற பொழுது, இப்போது இந்த வசனத்தை இன்னொரு மேலான ஒரு கருத்தை படிச்சிருக்கிற இப்போ அந்த சபை ஸ்கூல் டீச்சர் வந்து அப்படி கொஞ்சம் அப்படி படித்து வச்சுருக்கிறார் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறப்போ கொஞ்சம் சிரமப்படுறோம், அவ்வளோதான். ஆனால் விஷயம் என்ன? அந்த சத்தியத்தோடைய கருத்து அதுதான், அந்த வசனத்துக்கான விளக்கம் அதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது இப்போ உதாரணத்துக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லும்போது 3 கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சில நேரங்களில் ஆவியானவரை பற்றின வெளிப்பாடு இல்லாத பொழுது ஆவியானவர் இல்லையே அப்படின்னு சில நேரங்களில் நம்ம கேட்கத்தான் செய்கிறோம்.
அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், பைபிளை எழுதுனதே பரிசுத்த தான், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். இப்படிங்கிற ஒரு மக்கள் மற்றவர்கள் புரியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, இன்டைரக்டாக அவர் செயல்படுறாருங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்படி தான் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி உதவி செய்யும். அதை வச்சு தான் நம்மளுடைய பேஸே இருக்குதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, இது கொஞ்சம் கருகலான ஆழமான விஷயம். அப்படி ஆழமான விஷயமா இருக்கிற சமயத்தில் மற்றவங்கள்ட்ட போய் இதை பேசும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ பிரச்சனையே அங்கேருந்து ஆரம்பிக்குது. இருக்கிறவரும் இருந்தவரும்னா, இருந்தவர் அங்கே, இருக்கிறவர் இங்கே, வரப்போகிறவர் அவர் தான் அப்படின்னு தான் அவங்க புரிஞ்சுருக்குறாங்க. அப்போ பிதாவை கொண்டு போய் இல்லை நீங்கள் உங்களை சொல்ல பொதுவாக கிறிஸ்தவ திரும்பவும் இங்க வந்து மனுஷனா வாழ்ந்தாரு, அவர் செத்து போயிட்டாருங்கிறத வந்து நம்ம வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து அவரை வந்து ஒரு மனுஷன் தான், அவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல, அவர் வந்து ஏற்கனவே இருந்தாரு, இங்க வந்து மரித்தாலும் இப்ப இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவுக்காக வேண்டிதான் வந்து அவரோட இரண்டாம் வருகையோட வந்து சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப வந்து இதுக்கான அடுத்த வசனங்களை கூட நம்ம வந்து பைபிள்ல இருந்து எடுத்து காட்டிடலாம். ஆனாக்க இப்ப இது பிதாதான் அப்படிங்கிறதுக்கு ஆதார வசனம் பைபிள்ல இருந்து வேணும். சரி, பைபிள்ல இருந்து காட்டுவோம். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி நமக்கு போதுமானது. அதையும் நம்ம ஏற்றுக்கணும், தேடி பார்க்கலாம். வேறு வசனங்கள் இருக்காங்கிறதையும் நம்ம தேடி பார்க்கலாம். மாதிரி 8வது வசனத்தில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். நம்ம முன்னாடி இயேசு கிறிஸ்துனும் ஆக்சுவலாக இதையும் யாரை தான் குறிக்குது? பிதாவை தான் குறிக்குது. சரி, இது முதல் கருத்து. இதில் வந்து நம்ம இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், பிதா, அவரும் பிதா தான். ஏன்னா இது ஒரு நிமிஷம் நான் கிராஸ் பண்ணுறதுக்கு கோச்சுக்காதீங்க, கிராஸ் பண்ணுறேன்னு கோச்சுக்காதீங்க. ஒரு விஷயம், இதோ அவருடைய வாசஸ்தலம் நமக்குள் இருக்கிறது அப்படின்னு வசனம் வாசிச்சிருக்கீங்களா? இருக்கு, வாசிச்சிருக்கோம். அந்த வசனத்தை எடுத்து வச்சவங்க, அந்த வசனத்தை கண்டுபிடிச்சவங்க. உடனே என்னால் கண்டுபிடிக்க முடியல, கருத்தை நான் சொல்லிடுறேன். அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு கூட இருக்கிறது, தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இதெல்லாமே வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அப்போது அவர் வந்து இந்த பூமிக்குள்ளே புதிய பூமி புதிய வானம் வர்ற சமயத்தில் அவர் இங்கே தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளாக இதெல்லாம் நம்ம காட்டலாம். அந்த வசனத்தை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கையோட. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம். அடுத்தது 5வது வசனம். இதிலே பார்த்தீங்கன்னா அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். இது முதல்ல ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது, இந்த 7 ஆவிகள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? பட் இங்கே நமக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 7 ஆவிகளும் யாரை குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எப்படி? ஒவ்வொரு சபை, அந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் என்ன சொல்கிறாருங்கிறத வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, இது 7 ஆவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் கருத்து அவர் பிதா. ரெண்டாவது, அந்த வசனத்தில் யார் இருக்கா? 7 ஆவிகள்ங்கிறது யாரை குறிக்குது? ஆவியானவரை குறிக்குது. இதில் ஏதாவது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமெர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தே, பிலதெல்பியா, லவேதோக்கியா என்னும் பட்டங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இது எல்லா இடத்துலையும் அது பிதாவையும் கர்த்தர்னு சொல்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து பிதா. அப்ப இங்கே வந்து அப்ப அங்க பிதானாக்க அப்ப இங்கே யாரு? இங்க வந்து குமாரன் கிறிஸ்து, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும், அல்பாவும் ஒமேகாவும். சரிதானா? அது இயேசு கிறிஸ்து பிதா ரெண்டையுமே நம்ம குறிக்கிறதாக தான் நம்ம எடுத்துக்கிடணும். சரிதானா? என்னால் நீங்கள் ஒரே ஒரு கருத்துல இருக்காதீங்க, அடுத்த கருத்துக்கு போங்க, பாடத்துக்குள்ள நீங்க போங்க. இது நம்ம புரிஞ்ச விஷயம். இல்ல ஊழியத்துக்கு உண்டான விஷயத்துக்கு போங்க. இது வந்து வேற டாபிக் உள்ள நீங்க போறீங்க. அது பிதா அப்படின்னா நம்ம அதை முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் உள்ள நீங்க வாங்க. நீங்க போய் 11வது வசனம் 4வது வசனம் அப்படின்னீங்கன்னா நீங்க இன்னும் அதே நீங்க 4:8 சொன்னதனால, நீங்க 4:8 சொன்னதனால வேண்டிதான் நான் அடுத்ததுக்கு நான் இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா,
இப்போ நம்ம அந்த டாப்பிக்கை வச்சுட்டு சரிங்க அதை பாஸ்டர், நான் வாயிலே முடிச்சுட்டு திறக்கல, எடுங்க. அது அப்படி புரிஞ்சக்கூடாது. நீங்கள் சட்டுன்னு இப்படிலாம் இது தப்பு, இந்த குணத்தை நீங்கள் மாற்றணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க. நீங்கள் சில நேரங்களில் இதனால தான் நான் கஷ்டப்படுறேன் உங்களால். நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்ட்டு நான் இனிமேல் பேசலை அப்படின்னா, நீங்கள் பேசணுங்கிறதுனால தான் நம்ம சபஸ்குள்ள வச்சுருக்கோம். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். டக்குன்னு நீங்கள் வந்து அடுத்த ரூட்டுக்கு போயிடாதீங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். இல்லைக்கா, இப்போ இந்த டிஸ்கஷன்னா இந்த ஒரே ஒரு இதோட முடிச்சிருவோம், அவ்வளோதான். வேறு இப்போ டைம் ஆகிடும், 11:30க்கு முடிச்சாகணும், முடிச்சிருவோம். வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இது தனிப்பட்ட நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். லூக்கு 17:21 வாசிங்க சார். ம் சரிங்க. அப்போ நம்மளோட இருக்குது. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் முன்னாடியே, அதை முடிச்சுட்டேன். ஆனால் பாஸ்டர், இதை இப்போ இன்னொரு கருத்து, இதை வந்து இப்போ இந்த பைபிள் ஸ்டைலில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோகம்னு ஒன்றும் கிடையாதுங்க, பரலோகம் எங்கே இருக்குது, எனக்குள்ளே தான் இருக்குது. நான் அப்படிதாங்க, தப்பான புரிதலுங்க அதெல்லாம். உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பரலோகம் நரலோகம் ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. ஆனால் நமக்குள்ளே பரலோக ராஜ்யம் இருக்குது அப்படின்னா, எப்படி நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்சி நமக்கு என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து உங்கள் வாழ்க்கை இந்த பூமியிலேயே பரலோகமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க டீச் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஊழியத்துக்குள்ளே போங்க. சரிங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அப்போ இதில் 3 பேரை பார்க்குறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த 3 பேருடைய வேலை என்னன்னா, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, நமக்கு அவருடைய குணத்தை கொடுத்து பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான். இதுதான் நம்ம வந்து இந்த முதல் கருத்தாக பார்க்குறோம். அப்போ இந்த ஊழியம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் ஊழியம் ஆரம்பிக்குது. எதற்காக? விழுந்து போன மனிதனை என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்து அந்த தன்னுடைய இழந்து போன அந்த குணத்தை கொடுத்து பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. இதுதான் வந்து நம்ம வாசிக்கிற முதல் கருத்து. வெளிப்படுத்தல் தேவனுடைய கடைசி கால ஊழியம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து வாசிக்கிறோம். அடுத்தது 2வது முத்தூதும் ஊழியமும். இந்த முத்தூது அப்படிங்கிறதுல மெயினாக என்ன கருத்துக்கள் வருதுங்க? முத்தூது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம ஒரு காலாண்டு ஃபுல்லாகவே இதை படிச்சிருக்கிறோம். இந்த முத்தூதுங்கிறது எதை மையப்படுத்துகிறது? 3 தூதர்களுடைய தூது எதை மையப்படுத்துகிறது? கடைசி கால போராட்டம். அடுத்தது நம்ம எதை போய் அறிவிக்கணும்? நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அடுத்தது யாரை தொழுது கொள்ளணும்? சிருஷ்டிகரை தான் தொழுது கொள்ளணும். இதான் நம்ம முதல் இதுவாக பார்க்குறோம். ரெண்டாவது கருத்து வந்து முத்தூதும் ஊழியமும். ஒரு செவன்த் அட்வென்டிஸ்டோடைய மெயின் ஃபோக்கஸ் எது அப்படின்னா முத்தூது தான். இப்போ நம்ம எதை தான் அறிவிக்கணும்? 3 தூதர்களுடைய தூது தான் அறிவிக்கணும். இந்த 3 தூதர்களுடைய தூது அப்படிங்கிறதுல மெயினாக என்ன வருது? முதல் தூதர்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபுல் காஸ்பல், நித்திய சுவிசேஷம். 2வது யார்? சிருஷ்டிகர். ஆனால் இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க எதை பண்ணுறாங்கன்னா, சிருஷ்டிகரை விட்டுட்டு யாரை தொழுது கொள்கிறாங்கன்னா, சிருஷ்டியை தான் தொழுது கொள்கிறாங்க. அது சிருஷ்டியை தொழுது கொள்றதுங்கிறது நம்ம மற்ற கிறிஸ்தவ மக்களும் அதை தான் தொழுது கொள்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிருஷ்டிகரை விட்டுட்டாங்க. என் சொந்த அப்பா என் பக்கத்தில் இருக்கிறாரு, அவரை நான் அப்பான்னு கூப்பிடாம என்ன பண்ணுறேன்?
அங்கே இருக்கிற சிலையையும் அவருடைய சிலையை வச்சுக்கிட்டு நான் அப்பா அப்பாங்கிறேன், பக்கத்தில் எங்கள் அப்பா நிற்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இப்போதைய பிரச்சனை என்னன்னா. சரி பிரதர், நீங்கள் சொல்கிறது உலகத்தாருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதே முத்தூது வந்து லைக் முத்தூதுன்னு நம்ம சொல்லும்போது கடைசி காலம் வருது, தேவன் வரப்போகிறார் அப்படின்ற விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது மற்ற சபைக்காரங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதான் மற்ற சபைனா பெண்டிகாஸ்டாக இருக்கட்டும், இல்லை இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்கட்டும், அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம இல்லைங்க பிரதர், இப்போ அதில் ஒரே ஒரு சின்ன என்னென்னா, இப்போ அவங்க சுவிசேஷத்தை தான் சொல்கிறாங்களோடைய நித்திய சுவிசேஷம் இல்லை. அவங்கள பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், மீண்டும் வருவார். எதுக்கு வருவார்? நான் இயேசு கிறிஸ்துவ என் சொந்தக்கராக ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் ரட்சகராக ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நான் ஞானஸ்தானம் வாங்கினா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். தேவன் வந்து அன்பானவர், நீங்கள் என்ன குற்றம் குறை செஞ்சாலும் அவர் மன்னித்து நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். இது அவங்க கான்செப்ட். நம்ம தான் சொல்கிறோம் அவர் மரித்ததுக்கு அப்புறம் போய் வலது பரிசத்தில் உட்கார்றாரு. வலது பரிசத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாரு? அவர் ஃபஸ்ட்டு பரிசுத்த ஸ்தலம் ஊழியம் முடித்தார், அதுக்கப்புறம் இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டாரு, இப்போ அங்கேருந்து ஜட்ஜ்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ எப்போ வேணால் வெளியே. அது மற்ற சபை சொல்கிறதே இல்லை. மற்ற சபைகள் இதை பற்றியே பேச மாட்டாங்க, அவங்களுக்கு இது தெரியாது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வலது பாரிசம்னா அது வலது கரம், அது பவரை குறிக்கிறது. அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாருன்னா அது வந்து பவரை குறிக்கிறது. அவங்கள பொறுத்தவரை பிதாவும் குமாரனும் ஒருத்தர் தான். என் பரியராகிய கர்த்தர் ஒருவரே, நான் ஒருவனே, நான் அந்த நம்ம யாத்ராகம் முதல் அந்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரிங்க, உன் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. ஸோ அப்போ ஒருத்தர் தான். நீ ஏன் அதை போய் மூணுன்னு சொல்கிற? அது ஒருமை அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது? இதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதனால் அவங்க சொல்கிறது காஸ்பல், நம்ம சொல்கிறது ஃபுல் காஸ்பல். ஸோ முத்தூதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன? ஃபுல் காஸ்பல். ஏன்னா அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, இதை பற்றி அவங்க பேச மாட்டுறாங்க. ஏன்னா எனக்கு இது இந்த டவுட் ஏன் எனக்கு வந்து முன்னாடியும் கேட்கணும்னு நினச்சிட்டேன். எங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாமினர் வந்தாங்க, ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சர்ச் வச்சுருக்காரு தனியாக அப்படின்னாங்க. ஏதாவது டினாமினேஷன் சம்மந்தமாக நீங்கள் இருக்கீங்க டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இல்லை இண்டிபெண்ட் சர்ச் வச்சுருக்கோம், அவர் வந்து பாஸ்டராக இருக்கார் அப்படின்னாங்க. அப்போ அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, அட்வென்டிஸ்ட்டுக்கும் எங்களுக்கும், உங்கள் சர்ச்சுக்கும் எங்கள் சர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நாங்களும் ஜீசஸ் தான் தெய்வம்னு சொல்கிறோம், நீங்களும் சொல்கிறீங்க. தென் சாட்டர்டே நீங்கள் சாட்டர்டே போகிறீங்க, நாங்கள் சண்டே போகிறோம், இதை தவிர வேறு என்ன டிஃப்ரென்ஸ்னு என்னை கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லலான்னு, இப்போ 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜோ இல்லை மற்ற நித்திய விஷயம் சொல்லலாம்னா அவங்களுக்கு அது தெரியுமா? அவங்களும் அதை தானே சொல்ல போகிறாங்க. கடைசி காலத்தில் தேவன் வரப்போகிறான்றன்னு அவங்களும் சொல்ல போகிறாங்க. தென் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி அட்வென்டிஸ்ட் சர்ச் அண்ட் தி அதர் சர்ச்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அதர் தேன் சாபத் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்தது. என்னால் அதுக்கு மேலே டக்குன்னு வந்து என்னன்னு சொல்ல முடியல. அப்படியே சரின்னு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டேன் நான். அதர் தேன் சாபத் ஒன்லி, அது மட்டும் அப்படி இல்லை, சரிதானா? எல்லாமே அவங்களுடைய புரிதல். இதை பாருங்கள், அங்கே ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, தேவன் ஒருவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா? அதிலிருந்தே நீங்கள் பேப்டிசம் எடுத்துக்கிட்டுங்க, வந்து டைத் அண்ட் ஆஃபரிங் எடுத்துக்கிட்டுங்க, அடுத்து வந்து ஹியூமானிட்டி, மனுஷனுடைய சிருஷ்டிப்பு எடுத்துக்கோங்க, சிருஷ்டிப்பின் நாட்கள் ஒரு வாரத்தில் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே வருகை எடுத்துக்கோங்க, 1000 வருஷ அரசாட்சி எடுத்து, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் அந்த மனிதர்களுடைய புரிதல் வித்தியாசமாக தான் இருக்குது. அதனால் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வந்து எந்த அளவுக்கு மலையாக நம்மை நினைத்து அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள விடனா அவங்க கிழக்கில் இருக்காங்க, நம்ம மேற்கில் இருக்கோம், அப்படி தானே? அவங்களுக்கு நமக்கு என்ன செய்யாது, ஏணி வச்சாலும் எட்டாது அப்படிங்கிற தூரத்தில் தான் நம்மளுடைய புரிதல் இருக்கிறதா நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸிக்கும் பைபிளை படிச்சுட்டு இருக்கிற நமக்கும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி படிக்க போகும்போது நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறோங்க, சரிதானே? அதனால் வந்து அவங்களுக்கு அது புரியலை, நம்ம புரிஞ்சுக்கிட்டு பைபிள் படி வாழ்கிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி படிக்கும்போது தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு வண்டி ஓட்ட இருக்குது அப்படின்ட்டு, சரிதானே? அதனால் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆக அதர் தேன் வந்து எல்லா விஷயங்கள்லையும் பிரச்சனை இருக்குது, நம்மகிட்டையும் பிரச்சனை இருக்குது. அதான் இப்போ நான் சொன்னேனே, ட்ரினிட்டி, சாபத்து, டைத்து, பேப்டிசம், செகண்ட் கம்மிங், 1000 இயர், அதுக்கப்புறம் ஹியூமானிட்டி, ஜீசஸ் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அவங்களுடைய கான்செப்ட் என்ன? இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நான் ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் அவங்களோடது. நீங்களும் நானும் தான் குணம் வளரணும். இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ ப்ராஃபஸியில் எவ்வளோ இப்போ நம்ம வந்து நாலேஜ் இருக்குது,
அவங்களுக்கு இருக்கிற நாலேஜோட நமக்கு 1000 பங்கு இருக்குது. ஆனால் என் கேரக்டரில் மாறி இருக்கிறேன்னா நான் மாறல. இல்லை எங்கே இது உள்ளே வருது? இல்லைங்க பாஸ்டர், இப்போது இங்கே கேட்டது இப்போ அவர் இங்கே மொத்தூதில் நித்திய சுவிசேஷன் ஆரம்பித்த உடனே அவங்களும் அதை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு பொறுத்தவரையில் பாபிலோன்னா என்னன்னு தெரியாது, மிருகத்தின் முத்திரைனா என்னன்னு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை மிருகத்தின் முத்திரை சிப்பு, அவ்வளோதான். ஸோ இது நிறைய அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நம்ம புரிந்து கொள்ளுதல். அப்போது முத்தூதை சொல்லும் பொழுது தான் நித்திய சுவிசேஷம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். தொழுதுகிறது சிருஷ்டிக்கிறதான் தொழுது கொள்ளணும்னு தெரியும். நியாய தீர்ப்பு வரப்போகுதுரா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் எதை விட்டு வெளியே வரணும்? பாபிலோனை விட்டு வெளியே வரணும். மிருகத்தின் முத்திரைனா என்ன? அப்புறம் 12வது வசனத்தில் வாசிக்கிற மாதிரி சாட்சியான வாழ்க்கை ப்ளஸ் என்ன இருக்கணும்? கற்பனை. இது 2 வேணும். அவங்கள பொறுத்தவரை கற்பனை தேவையில்லை, விசுவாசம் இருந்தால் போதும். அவனுங்களுக்கு யூதர்களுக்கு கற்பனை போதும், விசுவாசம் வேணாம். நம்ம தான் 2ஐயும் பிடிச்சிட்டு இருக்கோம். 2ம் முக்கியங்கிறதுலாம் இதுதான் முத்துவது. இதை தான் நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். இது நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ்ஸு. நம்மளுடைய நம்ம இதை தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து 2வது விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் கருத்து என்ன பார்த்தோம்னா, இது தேவன் மூவரும் சேர்ந்து ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. 2வது நாம் எதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படின்னா முத்துவதை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களா பாஸ்டர்? போதுங்களா? அடுத்தது 3வதாக இறுதி நெருக்கடி. இந்த இறுதி நெருக்கடினா என்னங்க? இப்போது அவனை பொறுத்தவரை என்ன இருக்குது? அவனுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? தனக்கு கொஞ்சம் காலம் இருக்குதுன்னு என்ன பண்ணுறான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான்னு அவன் வாசிக்கிறோம். அப்போது அவனுக்கு நெருக்கடி. அங்கே அவனுக்கும் நெருக்கடி, இங்கே நமக்கும் நெருக்கடி. அவனுக்கு என்ன நெருக்கடி? அவனுக்கு இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக அவன் ஒரு 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 அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் பிளான் ஆஃப் சால்வேஷன் போட்டதுக்கப்புறம் அவர் இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை பாவம் இல்லாமல் தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு சாவு மணி அடித்தாச்சு. ஸோ அப்போது அவனுடைய பிரச்சனை, இப்போது அவன் சாக போகிறன்றது அவனுக்கு தெரியும். அதுக்குள்ளே ஆத்மாக்கள் எங்கே போகக்கூடாது? அங்கே அவர்கிட்ட தேவன்கிட்ட போகக்கூடாது. அப்போ இங்கே ஒரு என்ன போராட்டம் நடக்குதுன்னா ஆன்மீக போராட்டம் நடக்குது. ஆத்மா தேவனுக்கா, ஆத்மா அவனுக்கா? மேக்சிமம் அவன் பக்கம் தான் இப்போ எல்லோரும் நிற்கிறாங்க. நாமளுமே அவன் பக்கம் தான் நிற்கிறோம். இன்னும் அவனை லைட்டாக தொட்டுக்கிட்டாவது இருக்கிற மொழியை முழுமையாக நம்ம என்ன பண்ணலைன்னா அவனை விட்டு வெளியே வரலை. ஸோ இந்த நெருக்கடியான இந்த சூழலில் முதல்ல நம்மள்கிட்ட அந்த மாற்றம் வரணும். 2வது என்ன பண்ணணும்? ஏசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால என்ன பண்ணணும்? பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நம்ம போய் முத்துவதை அறிவித்து ஞானஸ்தானம் கொண்டுட்டு கொடுக்கணும். இப்போது இந்த ஊழியத்தில் வெற்றிங்கிறது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா, இல்லை ஞானஸ்தானம் மக்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை கொண்டு சர்ச்சுக்குள்ளே உட்கார வைக்கிறதா? இது எது ஊழியத்தில் வெற்றி பாஸ்டர்? இப்போ இந்த ஊழியம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம், இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன், நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேர், நானே விடுங்களேன், மற்றவங்களாம் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பீக்கர் தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு கிராமத்தில் போய் வைக்கிறாங்க, 2 பாட்டு பாடுறாங்க, அப்படின்னு அயலோ இல்லையான்னு சத்தம் போடுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டாங்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? போய் ட்ராக்ஸை கொடுக்குறோம், போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடுறோம். இல்லை இப்போ நீங்களே போகிறீங்க, ஒரு சர்ச்சு சார்பாக போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, நிறைய பேரை சந்திக்கிறீங்க. அதில் ஏதோ ஒரு 10 பேர் மாட்டுறாங்க. அந்த 10 பேரை ரியலாக அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கல, 10 நாளில் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து சர்ச்சில் உட்கார வைக்கிறோம். இப்போது எதை ஊழியம்னு சொல்கிறது? எது ஊழியம்? அதாவதுங்க, நீங்கள் அவுட்ரீச் அது புதுசுங்க. அதை விட இங்கேயே நான் பேசிடுறேங்க, நம்மக்கிட்டே நான் பேசிடுறேன். எங்கே என்னுடைய ஊழியம் வெற்றி சிறந்திருக்கு? இங்கே இந்த பெரம்பலூரில், கிருஷ்ணாபுரத்தில், தொண்டமாத்தூரில் நான் எப்போ என்னுடைய ஊழியம் வெற்றி அடைந்ததாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் அல்லது என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், நான் எப்பொழுது நான் வெற்றி அடைந்திருக்கிறேன் அந்த ஊழியத்தில் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக குணமாற்றத்துக்குள்ளே நான் வர்றப்ப தானுங்க, அங்கே தாங்க நான் வெற்றி அடைகிறேன். அது வரைக்கும் நான் வெற்றி அடையலை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுறான் அப்படிங்கிறது தாங்க வெற்றி. அதானே வெற்றி. ஏசு கிறிஸ்து, ஏசப்பா இந்த பூமிக்கு பரலோகத்துக்கு ஆட்களை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வெற்றி. அவன் தானே, அதானே வெற்றி. வேற என்ன? இங்கே ஒரு கருத்து பார்க்குறோம். நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறார் ஏசு கிறிஸ்து? எப்பா நீங்கள் முதல்ல யூதேயா,
அடுத்தது எருசலேம், யூதேயா, சமாரியா, அப்புறம் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்க. அப்படின்னா ஞானஸ்தானம் கொடுத்து எங்கே கொண்டு வரணும்? சர்ச்சு. நம்ம நல்ல சமாரியன் ஸ்டோரியிலே அதான் பார்க்குறோம். இது ஒரு இது இல்லைங்க ஃபஸ்ட்டு, இது ஒரு கருத்து. இப்போ இங்கே ஒரு கருத்து என்ன வருதுன்னா, நீங்கள் எதுக்கு போறீங்க மக்கள்கிட்டனா, தொலைந்து போனவன் அவன், அந்த தொலைந்து போனவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை கொண்டுட்டு வந்து சீடராக்கணும். சீடராக்கணும்னா நீங்கள் சொன்னது என்னென்னா, அந்த குணத்தை அவன் பெற்றுக்கொண்டு அவன் பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஸோ இது இப்போ இதில் எது ஊழியம்? அதாங்க, ஊழியங்கிறது முடிவு பெற்ற ஒரு நிலை அல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஊழியம் என்பது தொடர்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, வாழ்க்கை முறை. அது அவுட்ரீச்சில் போகும்போது இயேசு பற்றி தெரியாதவங்களுக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது, அடுத்து அவங்களுக்கு 2-3 சத்தியத்தை சொல்லி சபையில் கொண்டாந்து உட்கார வைக்கிறது, அந்த சபையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பரலோகத்துக்கு போகிறதுக்கான இயேசு கிறிஸ்துவோடைய குணமாற்றத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வாழ்க்கை முறை. சரிதானா? இப்போ இந்த எந்த இடத்துல நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன்? ப்ராசஸ். இது அப்போ கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இதெல்லாம். எங்கே நான் வெற்றி அடைகிறேன்? அப்போ எங்கே நான் வெற்றி அடைவேன் அப்படின்னாக்க, ஏசப்பாவுடைய குணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை என் மனைவிக்கிட்ட என் பிள்ளைங்கள்ட்டையும் காட்டி அங்கே நான் குடும்பத்தை தூக்கி, அதுக்கப்புறம் சபை குடும்பத்தில் சபை பிள்ளைங்கள்ட்ட என் பிள்ளைங்களாக பார்த்து அவங்கள அந்த இடத்துலேருந்து நான் தூக்கி அப்படி நான் நிலச்சி நிற்கும் பொழுது தான் நான் வெற்றி அடைஞ்சதாக நான் சொல்ல முடியும். ஒரு விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் டோட்டல் விஷயத்தில் நான் வெற்றி அடைஞ்சதாக சொல்லவே முடியாது. டோட்டல் விஷயத்தில் நான் வெற்றி அடைஞ்சதாக என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஆனால் எப்போ வெற்றி? இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக உலகத்தில் வரும்பொழுது, அவரோட பரலோகத்துக்கு போகும்பொழுது தான் அவங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை இவங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த குணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் எதிர்பார்க்குற வாழ்க்கை முறையோடு இருந்து சுபாவத்தோடு இருந்து பரலோகம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதுக்கு இடையில எல்லாமே ப்ராசஸ் தான், கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். இதில் வேறு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது மூணு இருக்கக்கூடாது. ஆமாம், சர்ச்சில் அப்படி இருக்குதுங்க. அது நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா சர்ச்சில் அப்படி செய்யப்படாதுங்க. இப்பொழுதும் நாம் முதல்ல நம்ம பார்த்தது என்னன்னா, தேவனுடைய கடைசி கால ஊழியம். அதாவது 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கணுன்ட்டு அவங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஊழியத்தில் யோவானும் பங்கு பெறுகிறார், நாமனும் பங்கு பெறுகிறோம்.
நம்மளை என்னவா மாற்றணும் அவர் பிரியப்படுறாருன்னா ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றணும்னு பிரியப்படுறாரு. அப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்ற பிரியப்படுற அவருக்கு நாம் என்ன பண்ணணும்னா போய் முத்துவதை இந்த உலகத்தில் போய் அறிவிக்கிற ஜனங்களாக மாறணும். ஏன் இதை அறிவிக்கிற ஜனங்களாக மாறணும்னா இறுதி நெருக்கடியில் இருக்கும். அவன் அங்கிட்டு ஒரு தடவை போட்டு தள்ளுறான், இங்கே காலம் சமீபமாக இருக்குங்கிறது வாசிக்கிறோம். நான் சீக்கிரமாக வரப்போகிறேன்னு வாசிக்கிறோம். அப்போ நம்ம இறுதி நெருக்கடியில் இருக்கிற நம்ம வந்து எந்த மாதிரி தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த ஊழியத்தில் வெற்றி அப்படிங்கிறது, ஊழியங்கிறது வந்து ஒரு பாஸ்டர் சொல்கிறது போல் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் போனேன், 4 பேரை வந்து சந்தித்தேன், அதில் ஒருத்தட்ட வந்து நான் ஊழியத்தை செஞ்சு நான் என்ன பண்ணேன், அவரை வந்து செவன்த் அட்வென்டிஸ்டாக மாற்றி அவரை கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சுட்டேன். ஸோ இது ஒரு ஊழியமானா இது ஊழியம் இல்லை. இப்போ என்னை வந்து பாஸ்டர் மாற்றினாரு, 5 வருஷம் பைபிள் ஸ்டடி கொடுத்தாரு, மாற்றினாரு, உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் என் குணம் மாறி இருக்கான்னா இன்னும் என்னுடைய பழைய குணங்கள் இருக்குது, நான் முழுமையான இன்னும் மாற்றத்துக்கு வரல. அப்போது நான் வந்து பைபிள் நாலேஜ் நல்லாவே இருக்குது, பாஸ்டர் கொடுத்தது தேவன் கொடுத்தது வந்து பைபிள் நாலேஜ் இருக்குது, சபை எனக்கு பைபிள் நாலேஜை கொடுத்துருக்கு, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் என் குணத்தில் முழுமையான மாற்றம் வந்திருக்கானா ஒரு சில குணங்கள் மாறி இருக்குது, ஒரு சில குணங்கள் இன்னும் மாறலை. இதை நான் வந்து எதோட உரசி பார்க்கணுன்னா, நான் வந்து சாட்சி ஆகமத்தோட உரசி பார்க்கும் பொழுது நான் கீழே தான் நிற்கிறேன். ஏன்னா முழுமையாக மாறல. அப்போது என்னை வந்து சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு, என்னை இன்னைக்கு ஸ்டேஜில் பாஸ்டர் நிற்க வச்சுட்டாருன்னா, பாஸ்டர் வந்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு, பாஸ்டரோட கிரீடத்தில் ஒரு ஸ்டார் உழுவுமானா உழுவாது. அது எப்போ உழுவும், நான் பரலோகத்துக்குள்ளே போகும்பொழுது தான் என்ன பண்ண முடியும், அவருக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். அது வரைக்கும் அவருக்கு ஸ்டார் கிடைக்க போகிறதில்ல. சொல்லி கொடுத்துருக்கிறாரு அவ்வளோதான், ஆனால் அவருடைய ஸ்டார் வந்து அவருடைய கிரீடத்தில் வராது. அப்போ இது எப்போ தான் இந்த வந்து ஊழியத்தில் வெற்றி அப்படின்னா, அந்த இப்போ நம்ம சத்தியம் சொல்லி கொடுக்குற ஆத்மாவை கொண்டு வந்து சத்திரத்துக்குள்ளே சேர்த்து விட்டுட்டு போகிறது மட்டும் பத்தாது, தொடர்ச்சியாக அவங்களுடைய குணத்தில் மாற்றம் கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க கடந்த ஒரு 3-4 மாதங்களாக படிச்சுட்டு வர்றது எதோடனா, நம்மளுடைய கேரக்டரை நம்ம எதோட உரசி பார்க்குறோம், நம்ம வந்து தீர்க்கதரிசியோடைய புஸ்தகத்தோட உரசி பார்க்கும்போது நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாலேஜ் இருக்குது, ஆனால் ஒரு பெண்டிகோஸ்ட் இருக்கிற அந்த ஒரு வெறி, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த முரட்டு பக்தி வந்து என்கிட்ட இல்லை. நாலேஜ் தான் வச்சுருக்கிறேன், அந்த நாலேஜை வந்து நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில், அவனுக்கு நாலேஜ் இல்லை, அவன் முரட்டு பக்தி இருக்கிறான், முரட்டு பக்தி அப்படியே உருகுறான். அப்படியே நம்ம ப்ரேயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவரேனா அவனும் ஆண்டவரேன்னு கத்துறான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது என் மைண்டு எங்கேயோ போகுது. இங்கே பாஸ்டர் ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுறாங்க, சிஸ்டர் அக்கா ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா என் மைண்டு எங்கேயே போகுது, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயரில் அவனும் பங்கெடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் இருக்கிற என்கிட்ட அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த குணம் இல்லை, வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இருக்கிறவனுக்கு தப்பான பாதையில் போய் தொழுகை பண்ணுறாங்க, தப்பான காரியங்களில் செய்கிறாங்க. அப்போது இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது நம்ம கேரக்டரில் வளரணும். முதல்ல நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை, அது போதகராகட்டும், அக்காவாகட்டும், நீங்களாகட்டும், நானாகட்டும், ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும், சகித்து கொள்ளணும், தாங்கி கொள்ளணும். இதெல்லாம் நம்ம இந்த குணங்கள், சகித்து கொள்ளுகிறது, தாங்கி கொள்வது, ஏற்றுக்கொள்கிற குணங்கள் நம்மள்கிட்ட வரணும். இது வந்து கண்டிப்பாக வரணும். அது நான் அக்காவை சொல்லலை, அவரை சொல்லலை, நான் என்னைய சொல்லலை, உங்களை சொல்ல, எல்லாருமே. எனக்கும் அந்த கோபம் இருக்குது, நானும் டென்ஷன் ஆகிறேன். அப்போ இந்த குணம் வந்து நம்மக்கிட்ட இன்னும் மாறணும். அப்படி மாறி நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு வெற்றி அடைந்தவனாக வந்து நான் வந்து காணப்படுகிறேன். அப்போது என் ஊழியத்தில் வெற்றி எதுன்னா, மனுஷனை அந்த ஆடு இருக்குது பாருங்கள், என்னுடைய ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அந்த ஆட்டை தேடுறதுக்காக தான் நம்மளை ஒரு இடத்துக்கு தேவன் அனுப்புகிறார். அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி அதை சத்தியத்தில் வழி நடத்தி அதுக்கு குணமாற்றத்தை நான் மாறி அதையும் மாற்றி தேவனோட்ட கொண்டு போய் விடும்போது அவங்க என்ன பண்ணுறாருன்னா அவர் பரலோகத்துக்கு போகிறாங்க. அதனால் நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் தான் விளைய செய்வார். ஸோ நடுற வேலையும் தண்ணி ஊற்றுற வேலையும் தான் என் வேலை. அது விளைய செய்கிறது யாருன்னா தேவன். இதுதான் வந்து ஊழியத்தில் வெற்றி. அப்படி ஊழியத்தில் வெற்றி அடையும் போது நம்ம எங்கே போய் பங்கு பெருக போகிறோம்னா பரலோகத்துக்குள்ளே போக போகிறோம், பரதேசுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் இந்த ஊழியத்தில் வெற்றிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஊழிய முடிவுங்கிறது எங்கன்னா பரலோகத்துக்குள்ளே போகிறது தான். ஸோ இந்த கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள்? சுமதி சிஸ்டர் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஃப்ராங்க்லின் பிரதர் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மூப்பரையா நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணலாம். மைக் ஹலோ. இப்போ இந்த தோரமங்கலத்தில் புதிய ஏற்பாட்டு சபைன்னு 2 போர்டு போட்டு ஞாயிற்றுக்கிழமை இது ஒன்றுன்னு இருக்காங்க. அப்போ புதிய ஏற்பாட்டு சபைன்னா எனக்கு என்னன்னு தெரியல.
இப்போ நிறைய பேருடைய கருத்து இப்போ இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுனால நான் சொல்கிறேன், நம்மளெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்லி நியூ டெஸ்ட்மெண்ட் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கிறாங்களே ஒழிய அவங்க பழைய ஏற்பாட்டெலாம் யூதர்களுக்கானது, அது முடிஞ்சு போச்சு. இதுதான் விவரம் தெரியாதவர்களுடைய கருத்து. நம்ம தான் ஜோடி போடுறோம், நம்ம தான் வந்து ஒரு கேள்வி, ஒரு ஜோடிங்கிறது ஒரு கேள்வினா பதில் இன்னொரு இடத்துல இருக்கும். ஒரே கருத்து 2-3 வசனங்கள். இப்போ அக்கா சொன்னது மாதிரி இந்த 6வது வசனத்தில் அல்வாவும் ஒமேகாவும் இருந்தவரும் இருக்கிறவரும், அதே தான் 11வது வசனத்துலேயும் வருது, அதே தான் 4, 8, 11 வருது. இதுபோல் நம்ம தான் இந்த மாதிரிலாம் படிக்கிற மொழிய அவங்களுக்கு பழைய ஏற்பாடுங்கிறது முடிஞ்சு போன விஷயம், அது யூதர்களுக்கான விஷயங்கிறது அவங்க கான்செப்ட். முடிஞ்சு போச்சுன்னா கோடிட்டு காட்டுறது பூரா சிம்பாலிக்கா சொல்றது பூரா பழைய வாக்கு தத்தம் ஃபுல்லாக சங்கீதத்திலேருந்து எடுப்பாங்க, ஆனால் பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப்பை நிறைய பேர் ஒரு 50 பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா புதிய ஏற்பாட்டு சபைன்னு போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. அது எனக்கு விளங்கலை, ஏன் புதிய ஏற்பாடுன்னு போட்டிருக்காங்க, பழைய ஏற்பாடு வேணாமான்னு. அது பேசல தான் உங்ககிட்ட கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது, ஆர்கியூமெண்ட் கிடையாது. அக்கா சொல்கிறது, அக்கா பேசும்போதே கோவப்படுறாங்கன்னு சொல்கிறேன். நான் பேசும்போதே அடிக்க வந்துட்டாங்கன்னு ஓடி பிரின்சிபால் காலேஜில் ஒருத்தர், நான் பேசுகிற டோன் அது போல, அதுக்கு அவங்க டோன் அது போல, அதனால் அவங்க பேசுறதால யாரும் கோவப்படுறது இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் பேசுறது என்னன்னாக்க, நான் சவுண்டாக பேசுவேன், அது என்னன்னா ஒரு ப்ரொஃபஸர் பெரிய ஆள் ரொம்ப இதாக இருக்குது, அடிக்க வந்துட்டாங்கன்னு ஓடி நடந்த நிகழ்ச்சியை சொன்ன அப்படின்னா அது போல வந்து அடிக்க போறது கிடையாது. சரிங்க ஐயா. அதுல வந்து உணர்ச்சி வசப்பட ஒவ்வொருத்தருடைய குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஐயா, எல்லாத்தையும் இங்கே திட்டு போக வேண்டியது தான். ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, நல்ல ஒரு இன்றைய தலைப்பு, இந்த காலாண்டு முழுக்க ஊழியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தோம். அப்போது முத்துவதை அறிவிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். முத்துவதை அறிவிக்கிறவர்களாக மட்டும் கரெக்டு. கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது, அதே தான் இப்போ நம்ம பேசுகிறோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பாடம். இந்த பாடத்தில் பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம்